ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கேலேருந்து இப்படி வருவார், நம்மளுடைய சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்லேருந்து இப்படி வருவார், 2 பேரும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்கல்ல, அது நடக்கவே நடக்காது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் படிஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. ஏன் நடக்கவே நடக்காது? என்ன அவசரமா பேசுறான் அப்படின்னா, நீங்களே நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க, ஏடா பாலா அறிவு இருக்காளா உனக்கு, இவன் ஒரு பவுலருக்கு ஆல்ரவுண்டர், அவன் ஒரு பேட்டர் கேப்டன், 2 பேரும் எப்படிடா மாத்துவாங்க அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதுவும் சஞ்சு சாம்சன் எத்தனை கோடி ரூபாய்க்கு ரீடைன் பண்ணாங்கன்றது இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு மேட்டர். அப்படிப்பட்ட அவர் இத்தனை கோடி ரூபாய் பணத்துக்காக ரீடைன் செய்யப்பட்டவர், அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே வேற ஒரு டீமுக்கு, உதாரணத்துக்கு எப்படி ஹார்திக் பாண்டியா ஜிடில இருந்து எம்ஐக்கு அப்படின்னு ஒரு ஜம்ப் அடிச்சாலும் அந்த மாதிரி அடிக்காம, அதுக்கும் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வாங்கி அடிக்காம, திரும்பவும் ஆக்ஷனுக்குள்ள இறங்கி முதல்ல இருந்து நான் பிட் செய்யப்படுவேன்றது யாராவது செய்வாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்படி செய்யப்பட்டால் ஒரு மினி ஆக்ஷன்ல ஒரு மேஜரா எல்லாரும் அமௌண்ட் போட்டு சண்டை போட்டு வாங்கக்கூடிய ஒரு வீரரா இந்த சீசனுடைய பிளேயரா சஞ்சு சாம்சன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்க. ஏன் இந்த ட்ரேடிங் நடக்காது அப்படின்றதும் ஒரு கேள்வி. ஏன்னா இவர் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் ஒரு பேட்டரு, சம்மந்தம் இல்லாத அமௌண்ட் வேற, அதனால செட் ஆகாது. அப்ப நீ வந்துட்டு அஸ்வின் பிளஸ் இன்னொரு 2 பிளேயரை கொடுக்கணும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட நல்ல பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. நீ யாரை கொடுத்தா வாங்கிப்பாங்க? அஸ்வினே வாங்கிப்பாங்கன்னு தெரியல ஆறாரு, எப்படி இன்னொரு 2 பேரை வாங்கிப்பானுன்ற ஒரு பிரச்சனைகள் தான் இருக்குது. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பேட் பிளேயர் கிடையாது. கண்டிப்பா இஸ் ஒன் ஆஃப் த பினாமினல் பிளேயர் ஆஃப் திஸ் இரா. இந்த 2000 இருந்து 2025 கிரிக்கெட் பார்த்த நமக்கு, முக்கியமா 2010 இருந்து கிரிக்கெட் பார்க்குற ஒரு 15 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர், இந்த டிக்கேடோடைய மிகப்பெரிய பிளேயர் சொல்லலாம் 2010-20. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த ஒரு சீசன் சரியா விளாடாம இருந்திருக்கலாம் சிஎஸ்கேக்காக, சிஎஸ்கேடைய ஹோம் பிச்சஸ்ல. ஆனா வேற ஒரு டீமுக்கு போய் ஆர்ஆர்ல ஒரு சூப்பரா விளையாட்டு இருந்த மாதிரி கூட திரும்பவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற பட்சத்தில் நல்ல கிரிக்கெட்டை இன்னும் கையில வச்சிருக்க ரவிச்சந்திரன் எங்க போவாரு அப்படின்றதான் ஒரு தனி விஷயம். அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அதை நீங்க தயவு செய்து போய் பாருங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கான பாசிபிள் டீம்ஸ் மொத்தம் 4 டீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போனோமா, அந்த எந்தெந்த 4 டீம்ஸ்ன்றது அந்த வீடியோ போய் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், இப்ப சஞ்சு சாம்சன் விஷயத்துக்கு வருவோம். சாம்சன் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கான ஒரு நீட் இன்னும் 2 டீம்ல இருக்கு. அதாவது சிஎஸ்கே இல்லாம ஒரு டீம்ல இருக்குது, கேகேஆர். கேகேஆர்ல நம்மளுடைய அஜிங்கிய ரஹானே அவர்களுடைய கேப்டன்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் பார்க்காம இருக்கிறாங்க கேகேஆர். அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு ஒரு வேற கேப்டன் வேணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாக அஜிங்கிய ரஹானே செட் ஆகல, வேற யாருக்கு போகலாம்? அப்ப சஞ்சு சாம்சன் நீ வெளியே விடுற அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற இதுக்கு இப்ப கேகேஆரும் தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் தேவைப்படுது. வேற எந்த டீம்ஸ்க்கும் ஆக்சுவலா கேப்டன் தேவைப்படல. டிசிஏ நீங்க எடுத்துட்டீங்கன்னா அக்சர் பட்டேல் சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதனால வேற எந்த டீமுக்கும் கேப்டன்சி சேஞ்ச் தேவைப்படல, கேகேஆருக்கு தேவைப்படுது. சிஎஸ்கேவை பொறுத்தவரைக்கும் கேப்டன்சி சேஞ்ச் அவங்க எதிர்பார்ப்பாங்களான்றதே வந்து ஒரு ஆப்ஷன் தான். ருத்ராஜ் கேக்வாட் நல்லா தான் பண்ணுவாரு, சஞ்சு சாம்சன் வந்தா வேணான்னு எப்படி சொல்லலாம், பேசாம அவர் கேப்டன் ஆக்கிடலாமா, இல்ல இவரே இருக்கும், இப்படி ஒரு டைலமால இருக்கிறாங்க. ஆனா கேகேஆர் எனக்கு கன்ஃபார்மா புது கேப்டன் வேணும்னு இருக்காங்க. அதனால கேகேஆர் இந்த போட்டியில குதிக்கும். அவங்களும் ஒரு ட்ரேடிங்கை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவரை வச்சுக்க அவரை வச்சுக்க எனக்கு இவரை கொடுன்னு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இது வந்து டோட்டலி டுவர்ட்ஸ் இருக்கும் ஒரு ஆக்ஷன் பேசிஸ்ல போகும்போது. அப்ப சஞ்சு சாம்சன் ஆக்ஷன் வருவாரா இல்லையான்றதுலாம் ஒரு தனிப்பட்ட கேள்வி. அவ்வளவு கோடி ரூபாய் ரிட்டர்ன் பண்ணா திரும்ப ஆக்ஷன்ல குதிக்கணுமான்னு, பட் குதிச்சாருன்னா செம்ம அமௌண்ட் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சோ இதுதான் வந்து சஞ்சு சாம்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் ஆனா இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஆர்ஆருக்கு நம்ம அஜிங்கிய ரஹானே வந்தாருன்னா யூஸ்ஃபுல்லா இருப்பாரா? அது ஒரு சூப்பரான கேள்வி. ஏன்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பேட்டர் தேவைப்படுது, கேப்டன் தேவைப்படல. ஸோ ஒரு ஃபீல்டு கேப்டன்பா இவர் கேகேஆர்ல ஒண்ணுமே பண்ணலப்பா நான் வச்சுனவா பண்றதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அஜிங்கிய ரஹானே ஒரு பேட்டரா இந்த சீசன்ல ஆக்சுவலா தான் விளையாடிருக்காரு. நிறைய பேருக்கு இது தெரியவே இல்லை. அஜிங்கிய ரஹானே இந்த சீசன்ல தான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பேட்டிங்கே ஆடி இருக்காருன்னு. கேப்டனா மட்டும் தான் செட் ஆகணும்னு சொன்னாங்க, பேட்டரா அவர் சூப்பரா ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 400 ரன்ஸ் 390 ரன்ஸ் ஐபிஎல் 2025 அடிச்சிருக்காரு. இவருடைய டாப் 5 to 6 சீசன்ஸ் நீ எடுத்து பாத்தீங்கன்னா டாப் 5 ரன்ஸ் இந்த சீசன் அப்படின்ற லிஸ்ட்ல இந்த சீசனே வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா தான் விளையாடிருக்காரு. சம்டைம்ஸ் 500-400 அடிச்சிருக்காரு. பட் இந்த சீசன் ஒரு 390 அவருக்கு பேட் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் 150 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட 147 நினைக்கிறேன் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இந்த சீசன் 2025ல அப்படி அடிச்சிருக்காரு. இதுதான் அவருடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இந்த சீசன். சோ பேட்டரா அவர் கேகேஆருடைய அந்த இதுக்கு மோல்டை அடாப்ட் ஆகி அட்டாக்கிங் பேட்டிங்ல இறங்கிட்டாரு. எப்போ ஒரு சிஎஸ்கேல வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்டிங்கை காட்ட ஆரம்பிச்சாரோ அதை விட டபுள் மடங்கு அடிச்சிட்டாரு இந்த சீசன்ல கேகேஆருக்கு அவர். அதனால அஜிங்கிய ரஹானேவை பொறுத்தவரையில் ஒரு பேட்டராக எந்த டீம் வேணாலும் தாராளமா அவர் எடுத்து விளையாடலாம். ஏன் சிஎஸ்கேவே கூட அவரை வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு சீனியர் பேட்டர்னா அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப, அஜிங்கிய ரஹானேவெல்லாம் ஆசைப்பட்டு திரும்ப வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஆர்ஆருக்கு இது ஒரு ட்ரேடிங்கா போனாலோ இல்ல எப்படி போனாலுமே ஆர்ஆர் இந்த சஞ்சு சாம்சனை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா ஐ மீன் கேகேஆர், அதே நேரத்துல ஆர்ஆரை வந்து இவங்களும் நம்ம சந்தோஷமா வாங்கிப்பாங்க நம்ம அஜிங்கிய ரஹானேவை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ
இந்த 2மே இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இது ஸ்வாப்பாவும் சரி, இல்லன்னா வந்து ஆக்ஷன் மூலமாவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஒரு வாய்ட் ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது அந்த இடத்துல. சோ இங்க ரியான் பராகே கேப்டனா கண்டினியூ பண்ண போறாங்க. அஜிங்கிய ரஹானே வேணாம்னு சொல்லுவாங்க. சோ நல்ல ஒரு ஆப்ஷன். சோ இதுதான் வந்து நம்ம சஞ்சு சாம்சன் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அஜிங்கிய ரஹானே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் சிஎஸ்கே ஒரு கேப்டனா சஞ்சு சாம்சன் எடுத்துக்குமா? இல்ல கேப்டன்சி வேணான்னு சொல்லி ஒரு பிளேயரா மட்டும் எடுத்துக்குமா? அதுக்கு சஞ்சு சாம்சன் ஓகேன்னு சொல்லி உள்ள வருவாரா? இல்ல வந்தா கேப்டனா தான் வருவேன்னு ஹார்திக் பாண்டியா மாதிரி வருவாரா? மும்பை இந்தியன்ஸ்ல நடந்த அதே சம்பவம் ஜிடில இருந்து ஹார்திக் வந்தப்ப நடந்தது. இன்னைக்கு இங்க சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வந்து இருக்கிற ருத்துராஜ் கெய்க்வாடுடைய கேப்டன்சியை தூக்கிட்டு பண்ணும்போது மும்பை பண்ண அதே தப்ப சிஎஸ்கே இன்னைக்கு பண்ணுமா? சஞ்சு சாம்சன் ஒரு கிரேட் பிளேயர் தான். பட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும்போது அவருடைய கேப்டன்சியை தூக்கி விட்டு சஞ்சு சாம்சன் கேப்டன்சியை கொடுத்து ஹார்திக் பாண்டியாவை பூ பண்ண மாதிரி இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல சிஎஸ்கே உடைய ஃபேன்ஸ் கிரௌடு சஞ்சு சாம்சனை பூ பண்ணா அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா? அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அதை என்ன பண்ண போறோம்? நீதா அம்பானி கொண்டு வந்தாங்க. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்டாண்ட் முழுக்க பசங்க நிப்பாட்டிட்டு இங்க பாரு உன் வேலையெல்லாம் இன்னைக்கு நீ கத்தணும் சரியா? கூட இருக்கிற எல்லாம் ஊம்பாங்க. நீ அதெல்லாம் மறந்துரு. உன் வேலை இதுதான் அப்படின்னு ஸ்கூல் பசங்க கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த அம்மா ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க. அது சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நம்மளால ஸ்கூல் பசங்க எதை கொண்டு சிஎஸ்கே ஸ்கூல் நடத்திட்டு இருக்குது. அந்த பசங்க எல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சு கத்த ஒடுக்க முடியுமா? சஞ்சு. சோ இதெல்லாம் வந்து சிஎஸ்கே யோசிச்சுட்டு இருக்கும், யோசிக்கணும். அதனால சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் இந்த ட்ரேடிங் மூலமா வர வைக்குமா இல்லையா? இல்ல வந்து ஆக்ஷன்ல வாங்குமான்னு எனக்கு தெரியல. பட் கேப்டன்சியா ஒரு சேஞ்ச பண்ணா இந்த ஆபத்தை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்குதாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. சோ இந்த வீடியோல இந்த விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். வெதர் சஞ்சு சாம்சன் வில் கம் டு சென்னை ஆர் நாட். அப்படி போலன்னா வேற எந்த டீமுக்கு போவாரு? அங்க இருக்கிற கேப்டனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் எங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த கேப்டன்சி நீட் இந்த 3 டீமுக்குள்ளதான் இருக்குது. இவங்களுக்கு ரஹானே ருத்ராஜ் வேண்டாம்னு நினைச்சாதான் கேப்டன். இங்க இவங்க ரஹானே வேணான்றாங்க. சோ இந்த 2 ஸ்வாப் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதா வந்து இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். பட் நீங்க சொல்லுங்க, ஐபிஎல் 2026 ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் உடைய இந்த செய்தி வந்த காரணத்தின் மூலமா ஒருவேளை சாம்சன் ஆக்ஷனுக்குள்ள குதிச்சாருன்னா என்ன அமௌண்ட்டுக்கு சஞ்சு சாம்சன் போவாருன்னு நினைக்கிறீங்க? இந்த சீசனுடைய எக்ஸ்பென்சிவ் பிளேயரா அவர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படி மாறினார்னா என்ன அமௌண்ட்டுக்கு எந்த டீம் அவரை வாங்குவார் நினைக்கிறீங்க? இதை மட்டும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சஞ்சு சாம்சனை எந்த டீம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கும்? இதை கமெண்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வீடியோல நான் வந்து பாக்குறேன். பட் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சிஎஸ்கே எப்படி ஸ்பின்னரை வந்துட்டு வச்சுக்காம போகுமா, அஸ்வின் ஒருத்தர் இல்லாம போகுமான்னு பேசணுமோ அதே நேரத்துல சிஎஸ்கேக்கு இன்னும் என்னென்ன இடங்கள்ல என்னென்ன தேவைகள் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்க வந்து ஃபில் பண்ண வேணும்னு இருக்கிறாங்க. அப்புறம் வேற எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பர்வா இருக்கிறாங்க. ஏப்பா இவங்க எல்லாம் வந்து அன்சோல்டு பிளேயர்ஸா, இவங்கள வாங்கிடலாமே நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அன்சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போறோம். ஆக்ஷனுக்கு நாட்கள் இருக்கிற நேரத்துல இப்போ இதை பத்தி நம்ம லைட்டா தான் பேச போறோம். ஆக்ஷன் கிட்ட நெருங்கும் போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அலசி பேச போறோம். அண்ட் இந்த ஆக்ஷன் 2026ல ஒரு சூப்பரான விஷயம் நம்ம சேனல்ல வியூவர்ஸ்க்காகவே வருது. சொல்றேன் என்னங்கிறத ஸ்டே டியூன் டு கலர் கண்ணாடி கிரிக்கெட். சூப்பரான வீடியோலாம் வந்து பாக்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பாலம். ஓகே பாய்.